கேஸ் சிலிண்டர் இல்லை, பெங்களூரில் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூட போகிறோம், கேஸ் சிலிண்டர் எந்த வீட்டுக்கும் கிடைக்காது, கேஸுக்கு நான் கால் பண்ணி புக் பண்ணால் கேஸும் கிடைக்க மாட்டுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இப்போ அதிகமாக இன்னொரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்மா சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மக்களோட அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருந்தது. தட் மீன்ஸ் இப்போ கேஸ் இருக்குன்னா இந்த கேஸை யாராச்சும் பதுக்குனாலோ இல்லை அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாலோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்மா சட்டம் இது பாயும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 மாதத்துலேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனையும் கிடைக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனும் வரலாம், இல்லைனா ரெண்டும் சேர்ந்தும் வரலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சட்டம் எங்கேயாச்சும் பாஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் டிரைவர்ஸோட ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் பாஞ்சப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, தென் நீங்கள் டிரைவர்ஸ் யாரும் வேலைக்கு வராமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி வேலைக்கு வராமல் இருந்தால் அது வந்து உங்களுக்கு பொதுமக்களோட எசென்சியலை பாதிக்குது. ஸோ அதனால் அது தவறு, அது ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் எஸ்மா சட்டத்தோட ஃபுல்ஃபில்லான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸை நீங்கள் பதுக்கிறதோ இல்லை கேஸை வந்து அத்தியாவசிய தேவைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறதோ கூடாது அப்படின்றது தான் சட்டத்தோட மெயின் கருத்து. என்ன அப்படின்னா, பொதுமக்களோட அத்தியாவசிய தேவைகள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த கேஸை பதுக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யாமல் நல்ல குடிமகனாக